இன்னைக்கு நம்ம அடை பிரதமை கேரளா டிஷ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து கேரளாவில் எல்லா விசேஷத்துக்கும் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் கண்டிப்பாக செய்வாங்க. பாயாசம் மாதிரி இது பேர் வந்து அடை பிரதமை. இது இந்த மாதிரி வந்து ஊற வச்சிடணும் ஒரு 1/2 ஹவருக்கு. அப்புறம் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி கனமான ஸ்டீல் கனமான பாத்திரத்தில் பால் வந்து வடிகட்டி காய வச்சுக்கலாம். இது வந்து நல்ல சுத்தமான பசும்பாலுங்க. இது வந்து வடிகட்டிட்டு காய வச்சுட்டு இதுக்குள்ளேயே நம்ம வந்து அதை போட்டு வேக வச்சுக்கலாம். தனியாக வேக வைக்க வேணாம். ஏன்னா வந்து இது ஊறிட்டதால் இப்போ இதுலேயே வந்து அது வெந்துடும். இந்த பால் வச்சிட்டோம்னா இது கொதித்து வரும்போதே வந்து நம்ம இதை வந்து ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் பாதி ஊறினா போதும். உள்ளே கை போகிற அளவு 2ஆக வருது இல்லைங்களா, இந்த அளவுக்கு ஊறினா போதும். 1/2 மணி நேரம் ஊறினாலே வந்து இது போதும். இது வந்து இப்போது இந்த பால் வந்து கொஞ்சம் காயட்டும். இப்போ இன்னும் திக்காக வேணும்னாலும் இங்கே வந்து நான் வந்து கொஞ்சம் பால் வந்து தண்ணி ஊற்றாமல் காய வச்சுருக்கேன். இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதோட இந்த மாதிரி இப்போ பால் வந்து கொஞ்சம் கொதித்து காஞ்சிருச்சு. இது வரைக்கும் வச்ச பால் வந்து இப்போ காஞ்சி கம்மியாயிருக்கு. இந்த மாதிரி டைமில் வந்து இதை நம்ம போட்டுக்கலாம். இது வந்து இன்னும் கூட நீங்கள் கொஞ்சமாக கூட போட்டுக்கலாம். நான் நிறைய தான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு டிஃபன் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். நம்ம மார்னிங் ஈவினிங் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் டைமில் அப்படி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் போட்ட உடனே வந்து தழுவி கொடுத்துட்டே இருக்கும். இது வந்து வெந்த உடனே கொஞ்சம் மேலுக்கு வந்து கிளாஸ் மாதிரி ஆகும். பாருங்க, இது வந்து இந்த பாலில் வந்து வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அவ்வளோதான், சரியாக போயிடும். இது தழுவி கொடுத்துட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் போய்ட்டு எவ்வளோ கனமான பாத்திரம் வச்சாலும் இது அடியில் வந்து போய் உட்காந்துடும். நல்லா இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 3 ஏலக்காய் வந்து போட்டு இடித்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த இதில் வந்து முந்திரி திராட்சை வந்து வறுத்து போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து ஏற்கனவே நான் போட்டேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து இதில் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். பாதி வறுத்த உடனே இதையும் போட்டு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரேப் வந்து கலர் மாறினா போதும். உடனே வந்து நம்ம அடுப்பை நிறுத்திட்டு எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சுகர் மட்டும் இன்னும் ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து இப்போ சுகர் தான் வந்து சேர்க்க போகிறேன். இவ்வளோண்டு சுகர் போட்டால் தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 1/4 கப் இருக்குது. சுகர் வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுப்பு வந்து இந்த மாதிரி சிம்லேயே வைங்க. பாலும் வந்து நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்தில் கட்டி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பால் வந்து காய வச்சு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் காய்ச்சறது பால் தான் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
இது கூட வந்து இந்த க்ரீம் மில்க்கு எல்லாமே நீங்கள் உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். கவி சுவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.